வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். கடந்த சனிக்கிழமை தளபதியினுடைய கரூர் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட இந்த கூட்ட நெரிசல், அதன் காரணமாக ஏற்பட்ட 41 உயிரிழப்புகள், அதை பற்றி தான் கடந்த 2-3 நாட்களாக ஒட்டுமொத்த இந்தியாவுமே பேசிக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த கரூர் நிகழ்வு பற்றி நாம் ஒரு காணொலி போட்டிருக்கிறோம். ஸோ இந்த காணொலி எதுக்கு அப்படின்னு சொன்னால், நேற்றைய தினம் தளபதி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார்கள். கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அவர் முதலாக ஒரு வீடியோ, தன்னுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வீடியோ. அந்த வீடியோவில் அவர் பேசின விஷயங்கள் மறுபடியும் பூதாகரமாக வெடித்திருக்கிறது. அதை வைத்து இன்னும் மேலும் சில விமர்சனங்களை இந்த திமுகவை சார்ந்தவர்கள், இந்த திமுகவுடைய ஆதரவாளர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இந்த வீடியோவில் நம்ம பதில் கொடுக்கிறோம். அதே மாதிரி இன்றைய தினம் செந்தில் பாலாஜி அவர்கள், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள், அவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் அமுதா ஐஏஎஸ் அவர்கள், மன்னிக்கணும், தமிழக அரசனுடைய செய்தி தொடர்பாளர் அமுதா ஐஏஎஸ் அவர்கள், அவரும் ஒரு விளக்கத்தை ஊடகங்களுக்கு நேற்றைக்கு ஒரு ஸ்லைட் ஷோலாம் நடத்தி இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, ஊடகவியலாளர் ஃபெலிக்ஸ் உட்பட 30 பேர் அவர்கள் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஃபெலிக்ஸ் அவர் ரெட்பிக்ஸ் சேனல் அவரை நேற்றைக்கு கைது செய்திருக்கிறார்கள். அதுக்கு பிறகு அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஸோ இதை பத்தி ஓவராலா சில விஷயங்களை நான் இந்த வீடியோவில் பேசணும்னு நினைக்கிறேன். இந்த வெற்றிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் தளபதியினுடைய பேச்சு, அந்த வீடியோக்கான விளக்கத்தை நான் 2வது கொடுக்குறேன். அதற்கு முன்பாக அமுதா ஐஏஎஸ் அவர்கள் நேற்றைய தினம் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி அதில் அவங்க என்ன சொல்ல வந்தாங்களோ அதே விஷயத்தை தான் இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்களும் அவர் ஊடகங்களை சந்தித்து தன ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு இருக்கிறார். அதே மாதிரி இந்த சம்பவம் நடைபெற்ற மறுநாளைக்கே பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூட அவரும் ஒரு காணொலி வெளியிட்டிருந்தார். ஸோ இந்த 3 சம்பவம் நடக்கிறதுக்கு இடையில என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ஃபெலிக்ஸ் அவரும் நிறைய சமூக ஊடகங்களில் இயங்கக்கூடியவர்கள் தங்களுடைய சந்தேகங்களை எழுப்புறாங்க. அதே மாதிரி ஸ்பாட்ல இருந்து மக்கள் பேசக்கூடிய அந்த பேச்சுக்களை ஷேர் பண்றாங்க. இந்த கரூர் சம்பவம் நடந்த இடத்துல மக்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். அதுல சில கருத்துக்கள் அங்க சம்திங் ராங் நடந்திருக்கிறது, இதுல வேற ஆட்கள் புகுந்திருக்கலாம், அல்லது இதுல ஏதாவது சதி நடந்திருக்கலாம், இப்படிங்கிறத மாதிரி சில கருத்துக்களை மக்கள் பதிவு செய்யறாங்க. அதையும் பல பேர் ஷேர் பண்றாங்க. ஃபெலிக்ஸ் அவர்கள் ஒருபடி மேல போய் அங்க களத்திலே இருந்த யாரோடு போன்ல பேசுறார். அது போன்ல பேசுற சம்பந்தமா அதை வச்சு அவர் ஒரு வீடியோ, அந்த போன்ல அவர் என்ன பேசினாரோ அதை வெளியிடுகிறார். அதனால அவரு கைது செய்யப்பட்டார். அவர் கைது செய்யப்பட்டதனுடைய காரணம் என்ன சொல்லப்படுகிறதுனா, அவர் பொய்யான விஷயங்களை சமூக ஊடகங்கள்ல பரப்பினாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கைது செய்யப்பட்டார். கரெக்ட். அவர் சொல்றது பொய் அப்படின்னு சொல்லி எப்படி முடிவுக்கு வந்தீங்க? நமக்கு தமிழக அரசையும் காவல்துறையும் பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, அவர் ஃபெலிக்ஸ் பேசுவது பொய் அப்படின்னு சொல்லி எந்த அடிப்படையில் நீங்கள் அதை முடிவு செய்தீர்கள்? விசாரணை தனிநபர் ஆணையம் அருணா ஜெகதீசன் அவருடைய தலைமையில ஒரு விசாரணையை போட்டிருக்கிறாங்க. அவர் ஏற்கனவே போய் ஸ்பாட்ல போய் விசாரணை எல்லாம் நடத்துறாரு. மக்களிடம் நேரடியாக கருத்துக்களை கேட்கிறார். மக்களுக்கு சொல்ல வேண்டியதை மனுவாக கொடுங்க அப்படின்லாம் பேசியிருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல அங்க பல ஊடகங்களை சேர்ந்தவர்கள் செய்தி சேகரிக்கிறாங்க. அதுல மக்கள் பேசக்கூடிய விஷயத்தை வச்சு நமக்கு தெரிஞ்சது, ஏன்னா எல்லாருக்கும் ஒரு கண்ணோட்டம் இருக்கும் இல்லையா, ஒருவேளை இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க, எழுதுறாங்க. இத தவறு, இது பொய், ஏற்கனவே ஒரு விசாரணை கமிஷன் போட்டிருக்கிறது, அந்த விசாரணையினுடைய முடிவுல தான் உண்மை வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெலிக்ஸை கைது செய்தவர்கள் இன்னொரு பக்கத்துல அமுதா ஐஏஎஸ் அவர்களையும் செந்தில் பாலாஜி அவர்களையும் டிஜிபி அவர்களையும் விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிற பேர்ல முழுக்க ஒரு நெரேட்டிவை செட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எந்த வகையில நியாயம்? அமுதா ஐஏஎஸ் அவர்கள் தமிழ்நாடு அரசனுடைய செய்தி தொடர்பாளர் இருக்கிறார். ஏற்கனவே அருணா ஜெகதீசன் அவர்கள் அவர் ஸ்பாட்ல போய் பிரச்சனை என்ன அப்படிங்கிறத விசாரிக்கிறார். அவர் என்ன விசாரிச்சால் அந்த விசாரணையினுடைய அறிக்கை என்ன, அதை உங்களுடைய அரசு இயந்திரத்திற்கு அவர் கொடுத்தாரா? இதுவரையிலும் இல்லாத பட்சத்துல அமுதா ஐஏஎஸ் அவர்கள் ஊடகங்களுக்கு முன்னாடி இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, அருணா ஜெகதீசன் எதற்காக? அருணா ஜெகதீசன் அப்ப அவங்களுக்கு என்ன வேலை? இந்த சந்தேகம் எங்களுக்கு எழுமா இல்லாதா? சரி, செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுக்கிறார். சரி, ஓகே, நீங்க முழுக்க சொல்றது மாதிரி தாவேகா மேலேயே தவறு அப்படின்னு சொல்லி இருக்கட்டும்னு வைங்களேன். ஒரு அரசு சார்பாக, ஒரு அரசினுடைய ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர் ஒரு அரசு சார்பாக விளக்கம் கொடுக்கிறாருன்னு நாங்கள் வச்சுக்கிறோம்.
அதுல ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸால் உருவாக்கப்பட்ட அந்த சமூக ஊடகங்கள்ல பொதுவாக பரப்பக்கூடிய ஒரு போட்டோ போட்டு, அதாவது தளபதி விஜய் அவர்கள் இந்த கார்ல வந்து அப்படியே சிரிச்சுட்டே இருக்கிறது மாதிரியும் கீழே நிறைய பிணக்குவியல்கள் இருக்கிறது மாதிரி ஒரு போட்டோ போட்டு ஒரு ஸ்லைடு போட்டு போடுறீங்கன்னா இது அவதூறு லிஸ்ட்ல வராதா? நான் தமிழ்நாடு அரசையும் காவல்துறையும் பத்தி கேட்கிறேன், இது அவதூறு லிஸ்ட்ல வருமா வராதா? இது எந்த அடிப்படையில் நியாயம்? ஒரு பக்கத்துல அங்க நடந்த சம்பவம், அது சம்பந்தமான சந்தேகத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களை காவல்துறை கைது செய்து அந்த சமூக ஊடகங்களுடைய பதிவுகளை ஆய்வு செய்வோம் சொல்லி மிரட்டுது. இன்னொரு பக்கத்துல தமிழ்நாடு மாணவர் சங்கம் சொல்லி தமிழ்நாடு முழுவதும் ஒரு போஸ்டர், அந்த அமைப்புல அப்படி எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு தெரியாது, சென்னையில இருந்து கன்னியாகுமரி குளச்சல் வரையிலும் இரவோடு இரவாக போஸ்டர் ஒட்டப்படுகிறது. அந்த தமிழ்நாடு மாணவர் சங்கம் சொல்லக்கூடிய அந்த அமைப்பு எங்களுக்கும் இந்த போஸ்டருக்கும் சம்பந்தம் கிடையாது, எங்க பேர்ல பொய்யா எவனா ஒட்டி இருக்கிறான் அப்படின்ட்டு. ஆனா ஒவ்வொரு பகுதியிலையும் தாவேகாவை சேர்ந்தவர்கள் அந்த போஸ்டரை போய் கிளிக்கிறாங்க. சில இடத்துல திமுகவை சேர்ந்தவர்கள் அந்த சண்டை போடுறான். சில இடத்துல அந்த போஸ்டர் ஒட்டுறவங்கள்ட்ட போய் கேட்கும்போது திமுகவை சேர்ந்தவர்கள் தான் ஒட்ட தந்தாங்க அப்படிங்கிறாங்க. நான் கேட்கிறேன், இது எதுல சேரும்? இது எதுல சேரும்? இது அவதூறுல பொய்யான இன்ஃபர்மேஷனை பரப்புறதாக வராதா? தமிழ்நாடு அரசை பார்த்து நான் கேட்கிறேன், காவல்துறை பார்த்து கேட்கிறேன். தன்னுடைய கருத்து இதுதான், விஜய் அவர்களை கைது செய்யணும்னா திமுக பேர்ல போஸ்டர் அடிச்சு ஒட்ட வேண்டியதுடா, அதுக்கான திராணி உங்களுக்கு இருக்குதா? விஜய் அவர்கள் தவறு செய்து விட்டார்கள், 41 பேருடைய மரணத்திற்கு காரணம் விஜய் தான், அவரை கைது செய்ய வேண்டும் சொல்லி திமுக கீழே தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் பேரூரோ இன்னும் நகராட்சியோ இன்னும் மாவட்டமோ ஏதோ சம்திங் போட்டு போஸ்டர் அடிக்கிறதுக்கு உனக்கு திராணி இருக்கா? இல்ல. ஏன் இல்ல? ஏன்னா அங்க உனக்கும் பிரச்சனை இருக்கு, உனக்கும் பிரச்சனை இருக்கு. தமிழ்நாடு அரசினுடைய கையாலாகாத தனம் அங்க வெளிப்பட்டு இருக்கு. அதனுடைய விளைவு தான் இந்த 41 மரணம் அப்படிங்கிறது. இப்போ அதை உனக்கு தெரியும். ஆனா அதே நேரத்துல விஜய் அவர்கள் மேல ஒரு அவதூற பரப்பணும், விஜய் அவர்களுக்கு மேல ஒரு மக்கள் மத்தியில ஒரு வெறுப்பை விதைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு போஸ்டரை ஒற்றாரி. இதை தமிழ்நாடு அரசு பார்த்து கொண்டிருக்கிறது, திமுகவுடைய அரசாங்கம் பார்த்து கொண்டிருக்கிறது. இப்போ ஒரு விஷயத்துக்கு வந்துடும். இப்போ ஃபெலிக்ஸ் கைது செய்யப்பட்டார். ஃபெலிக்ஸ் ஏன் கைது செய்யப்பட்டார்? ஃபெலிக்ஸ் சொன்ன விஷயங்கள் வந்து ஒரு பொய்யான செய்தியை பரப்புறது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றீங்கல்ல, அப்ப நீங்க பரப்புறதுக்கு பேர் என்ன? நீங்க பரப்புறதுக்கு பேர் என்ன? ஒரு விசாரணை கமிஷன் போட்டிருக்கிறது, விசாரணையுடைய முடிவு என்னன்னு தெரிய வரும். தாவேகா சார்பில் எங்களுக்கு இந்த விசாரணையின் மேல நம்பிக்கை இல்லை, இதுக்கு சிபிஐ விசாரணை வேணும், சிபிஐ விசாரணை வந்தா மட்டும்தான் இதுல உண்மையான விஷயங்கள் வெளிப்படும், அதனால சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி கேட்கும்போது ஏன் நீங்க பதறீங்க? நான் தான் கேட்கிறேன், எதற்காக பதறுகிறீர்கள்? தமிழ்நாடு மின்சார வாரியத்தை சேர்ந்தவர் ஒரு வாட்டி சொல்றாங்க மின்சாரத்தை கட் செய்வதற்கு அவங்க தான் மனு கொடுத்தாங்கன்னு, இன்னொரு வாட்டி வருது மின்சாரம் அந்த நேரத்துல கட் செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லி. அப்போ மாத்தி மாத்தி நீங்க பேசிட்டு இருக்கிறீங்களே, இதனுடைய விளைவு என்ன, இதனுடைய தேவை என்ன? அப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில தளபதி விஜய் அவர்களுடைய இமேஜ் 1% கூட குறையல. இப்போ எந்த மக்களுமே அங்க பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் உண்மையிலேயே சொல்றேன், அவர்களுக்கெல்லாம் பெரிய அளவுல நாங்க கடமைப்பட்டிருக்கிறோம், பெரிய அளவுல கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருத்தர் கூட விஜய் அவர்களை தப்பு சொல்லல. அது இன்னும் உங்களுக்கு ஒரு வைத்தறிச்சலை கிளப்புது, பேக் ஃபயர் ஆயிடுச்சு. இந்த ஒரு விஷயத்தை வச்சு தளபதியினுடைய அரசியலை ஒட்டுமொத்தமா காலி பண்ணிடலாம் அப்படின்னு நினைத்தவர்களுக்கு நடக்கல அப்படின்னு தெரிஞ்சவொன்னா மறுபடியும் வைத்தறிச்சல் கிளம்புது. அதற்கு என்னென்னமோ செய்து பார்த்துட்டு இருக்கீங்க, அதுதான் இதனுடைய வெளிப்பாடு. நீங்க வந்து ஆளை செட் பண்ணி அடிச்சீங்க, நீங்க வந்து இதை வந்து செந்தில் பாலாஜி ஆட்களை செட் பண்ணி உள்ள இறக்குனாரு, செந்தில் பாலாஜி சதி பண்ணாரு, இப்படின்னு எல்லாம் நாங்க யாருமே பேசல. மக்கள் பேசுறாங்க, மக்கள் அவங்களுக்கு இஷ்டத்துக்கு என்ன தெரியுதோ அவர்களுடைய யோசனையில செய்தி ஊடகங்களை வரது என்னையோ அதை சொல்றாங்க. நீங்க அதுக்கு பதில் கொடுக்கணும்னா நீங்க அதுக்கு பதில் கொடுக்கணும். அதை விட்டுட்டு நேரடியாக கொண்டு வந்து விஜய் அவரை ஒரு கொலகாரர் மாதிரி கார்னர் பண்றது எப்படி? அதனாலதான் இன்னைக்கு சில விஷயங்கள் நம்மளும் பேச வேண்டியிருக்கு. இப்போ இந்த விஷயத்துக்கு வந்துடும். தளபதியினுடைய பேச்சு நேற்றைய தினம் 4 நிமிஷம் வீடியோ, அவர் வந்து தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்திருந்தார். கடைசியாக அவர் பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, இந்த பிரச்சனையில வந்து அந்த மாவட்ட நிர்வாகியை கைது பண்ணிருக்கீங்க, பல சமூக ஊடகங்கள்ல பதிவு போட்டவங்களை கைது பண்றீங்க, ஊடகவியலாளர்களை ஃபெலிக்ஸ் மாதிரியான ஆட்களை கைது பண்றீங்க. ஸோ உங்களுக்கு அப்படி ஏதாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க நேரடியா என்னட்ட வாங்க, அவர்களை தொடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நான் ஆஃபீஸ்ல இருப்பேன், இல்லை வீட்டில் இருப்பேன் அப்படின்ற இதை இப்போ திமுகவினுடைய
அறிவாலய கழுதைகள் எடுத்து வந்துட்டு பார்த்தீங்களா, முதல்வருடைய பேட்டியை பாருங்க, விஜய் அவர்களுடைய பேட்டியை பாருங்க. முதல்வர் எந்த அளவுக்கு ஒரு ஒரு வெளிப்படைத்தன்மையோடு ஒரு பரந்த மனதோடு விஜய் அவர்களை யாரும் திட்ட வேணாம், எந்த ஒரு தலைவனும் தன்னுடைய தொண்டர்கள் இறப்பதை பார்க்க மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களை தேர்த்தக்கூடிய வகையில அவர் பேசியிருந்தாரு. ஆனா இவரை பார்த்தீங்களா, முதல்வரை சண்டைக்கு அழைக்கிறார் அப்படின்னு சொல்லி. முதல்வர் பேச்சினுடைய உள்ளர்த்தம் என்னன்னு தெரியுமா? முதல்வர் பேச்சினுடைய உள்ளர்த்தம் என்ன? எந்த ஒரு தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் இறப்பதை விரும்ப மாட்டார்கள் அப்படின்னா என்ன சொல்ல வராரு? விஜய் விரும்பி அது நடக்கல, ஆனா இயல்பா தானா அங்க நடந்துட்டு அதற்கு காரணம் விஜய் தான் அப்படிங்கிறார். அந்த பேச்சினுடைய சாராம்சம் அதுதான். அதை எப்படி ஏத்துக்க முடியும்? அதை எப்படி ஏத்துக்க முடியும்? அதே மாதிரி கேட்கிறாங்க, மன்னிப்பு கேட்கணும் அவரு அப்படின்ட்டு. தவறு, வருத்தம், நடந்த சம்பவம் மிகப்பெரிய துயரம், மிகப்பெரிய வருத்தம், மனவலியினுடைய உச்சத்துல நாம இருக்கிறோம். அந்த வருத்தத்தை நாங்க வெளிப்படுத்தி இருக்கிறோம். மன்னிப்பு யாரு கேட்கணும்? மன்னிப்பு நேரடியா அந்த மக்களை சந்திக்கும் போது தளபதி என்ன வேணா பேசுவாரு. மன்னிப்பு கேட்கணும்னா நீங்க எதை அடிப்படையில் மன்னிப்பு கேட்க சொல்றீங்க? நான் தான் தவறு செஞ்சுட்டேன், மன்னிச்சிருங்க, என்னாலதான் இந்த தவறு நடந்துருச்சு, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? அப்படின்னு சொல்ல வரீங்களா? பொதுவாக இயல்பா பேசக்கூடியவர்கள் ரெண்டு தரப்புலையும் தவறு இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா திமுகவுடைய முதலமைச்சர் எங்க தரப்புலையும் தவறு இருக்குது, நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டியது தானே. எங்க தரப்புலையும் தவறு இருக்குது, அவர்கள் கேட்ட இடத்த நாங்க கொடுக்கல, இதை விட விசாலமான இடத்த நாங்க கொடுக்கல. கடந்த ஜனவரி மாதம் 1ஆம் ஜனவரி மாதத்துல அதிமுக சார்பில் இதே இடத்துல அந்த 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 சம்பவம் நடைபெற்ற இடத்துல ஒரு பொதுக்கூட்டம் கேட்கும் போது அந்த இடம் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு உகந்த இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மறுத்திருக்கிறோம். கரெக்டா 8 மாசத்துக்கு அப்புறம் 9 மாசத்துக்கு அப்புறம் அதே இடத்துல அதை விட மிகப்பெரிய அளவுல கூட்டம் கூடிய விஜய்க்கு நாங்க அந்த இடத்துல இடம் கொடுத்திருக்கிறோம், இது எங்களுடைய தவறு, எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் சொல்லி தமிழ்நாடு அரசு மன்னிப்பு கேட்டுச்சா? மன்னிப்பு கேட்டுச்சா? 10,000 பேர் அவர்கள் வருவதாக சொல்லியிருந்தார்கள். ஆனா எங்களுடைய உளவுத்துறை செயலிழந்து விட்டது, எத்தனை பேர் வருவார்கள் அப்படிங்கிறத சரியாக எங்களால் கணிக்க முடியல, அதனால எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் சொல்லி தமிழ்நாடு அரசோ அல்லது கவர்மெண்ட் காவல்துறையை மன்னிப்பு கேட்டாங்களா? சரி, 20,000 பேர் 29,000 பேர் காலையில இருந்தே வந்திருக்காங்க, அங்க கூட்டத்துடைய நிலை எங்கன்னுங்கிறது எங்களுக்கு சரியாக புரிஞ்சிருக்கிறது. அந்த இடத்துல நாங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக கொஞ்சமா எங்களுடைய இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி நாங்கள் இன்னும் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்திருக்க வேண்டும், இன்னும் அதிகமான காவலர்களை இறக்கியிருக்கணும், இன்னும் அதிகமான பேரிகேடை போட்டு ஓரளவுக்கு கூட்டத்தை நாங்க கட்டுப்படுத்திருக்கணும், வரக்கூடிய ஆம்புலன்ஸ் போகக்கூடிய ஆம்புலன்ஸுக்கு வந்து வேற வழியை நாங்க செட் பண்ணியிருக்கணும், நாங்க லத்தி சார்ஜ் செஞ்சிருக்க கூடாது, செஞ்சது தப்புதான், மன்னித்துக் கொள்ளுங்கள் சொல்லிட்டு காவல்துறையை சேர்ந்தவர்கள் மன்னிப்பு கேட்டாங்களா? மன்னிப்பு கேட்டாங்களா? இல்ல. இப்படி எல்லாம் நீங்க கேட்டிருந்தீங்க அப்படின்னா ஒருவேளை தளபதியும் கரெக்ட் தான், நான் நம்ம சைட்லயும் தவறு நடந்து போச்சு, அந்த கூட்டத்தை கரெக்டா மேனேஜ் பண்ணியிருக்கணும், அதற்கான ஆட்களை நான் எக்ஸ்பீரியன்ஸான ஆட்களை நான் உருவாக்கி இருக்கணும், என்னதான் வெளியே இருந்து எவன் சதி செஞ்சாலும் அதையெல்லாம் முறியடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டியோடு நான் ஒரு டீமை நான் செட் பண்ணியிருக்கணும், அதை செட் பண்ண தவறுனது வந்து என்னுடைய தவறு தான், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கேட்டிருக்கலாம். ஆனா அவங்க அப்படி கேட்கலையே. தளபதி விஜய் அவர்களை மன்னிப்பு கேட்க சொல்லக்கூடியவர்கள் இந்த ஆளக்கூடிய அரசாங்கத்தையும் மன்னிப்பு கேட்க சொல்லுவாங்களா? கேட்கிற சென்னை ஏர்ஷோல இறந்தவர்கள் இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் போய் பார்க்கல, மன்னிப்பு கேட்டாரா? கள்ளச்சாராய மரணம் தமிழ்நாட்டில் நடந்துச்சு, மன்னிப்பு கேட்டாரா? மன்னிப்பு கேட்டாரா? எத்தனையோ தமிழ்நாட்டில் அசம்பாவிதங்கள், கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடியவன் கொலை செய்யப்பட்டார்கள், மன்னிப்பு கேட்டாரா முதலமைச்சர்? ஒரே ஒரு பிரச்சனைங்க, என்ன பிரச்சனை? இந்த கூட்டம் பெரிய அளவுல செதறி அந்த பிரச்சனை வர்றதுக்கு காரணமே அந்த ஓடை, இந்த ரோட்டுக்கு அத்தத்துல இருக்கக்கூடிய அந்த ஓடை ஓப்பன்ல இருக்குது. கழிவுநீர் கால்வாய் போகக்கூடிய ஓடை எப்படி ஓப்பன்ல இருக்கும்? எப்படி ஓப்பன்ல இருக்கும்? அதை மூடி வைக்கணுங்கிறது தானே அரசினுடைய கடமை. இவ்வளவு வெளிப்படையா ஓப்பன்ல இருக்குதே, அதுல யாருமே விட மாட்டாங்களா? இவ்வளவு வெளிப்படையா ஓப்பன்ல இருக்குதே, இதை அரசு கவனிக்கலையா? இது அரசு கவனிக்கலையான்னு கேட்கணும். அப்ப இதெல்லாம் வந்து அதாவது விஜய் மேல குத்தம் சொல்லுங்க, நடுநிலையாக இருந்துகிட்டு இந்தந்த தவறுகள் இந்த பக்கம் நடந்திருக்குப்பா, இந்தந்த தவறுகள் இந்த பக்கம் நடந்திருக்கு, இது 2 பேருமே இதுக்கு பொறுப்பு, 2 பேருமே சரி செய்து கொள்ளணும் அப்படின்னு பேசினா நம்ம அதை ஓரளவுக்கு ஏத்துக்கலாம். ஆனா முழுக்க இந்த சம்பவம் நடந்த அடுத்த 10வது நிமிஷத்துல இருந்து விஜய் ஒரு கொலைகாரன், விஜய் ஒரு கொலைகாரன், விஜய் ஒரு கொலைகாரன் சொல்லி சமூக ஊடகங்கள்ல ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த அறிவாலய கழுதைகள் கூட்டம். எப்படி உங்களை சும்மா விட முடியும்? எப்படி விட முடியும்? இப்ப கூட
தளபதியினுடைய வீடியோ வந்த உடனே எல்லாரும் என்ன சொல்றாரு, அவருக்கு மனசாட்சி கிடையாது, அவருக்கு நேற்றைக்கு வரைக்கும் அவரை நான் வந்து அறிவாளி முட்டாளும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம், அன்னைக்கு தான் தெரியுது அவர் ஒரு கொடூரமான எண்ணம் கொண்டவர், ஒரு கொலைகாரர் அப்படின்னு சொல்லி. இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, அவர் வந்து ஒரு வருத்தப்படுவாரு, ஒரு மன்னிப்பு கேட்பாரு, இந்த பிரச்சனையை அப்படியே நம்ம முடிச்சிடலாம், அவருடைய அரசியல் வாழ்க்கையை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம், பயந்துருவாரு, ஒதுங்கிடுவார் அப்படின்னு தான் இந்த கூட்டம் நினைச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா தளபதி தெளிவா மக்கள் மத்தியில, மக்களுடைய பாதுகாப்புல அவருடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இந்த சம்பவம் அவரை எந்த அளவுக்கு பாதிப்படை செஞ்சிருக்கு அப்படிங்கிறத வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அதே டைம்ல இதுல உண்மையை வெளியே கொண்டு வருவோம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி இருக்கிறார். அது மட்டும் கிடையாது, நீங்க வந்து அவரை சாதாரணமா இடம் போட்டுறாதீங்க, இந்த பிரச்சனையெல்லாம் வச்சு அவரை வந்து ஒதுக்கிடலாம் நினைச்சிடாதீங்க, எதையும் ஃபேஸ் பண்ணுவதற்கு நான் தயாரா இருக்கேன் அப்படிங்கிற மெசேஜையும் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுதான் இவங்களுக்கு முடியல. இந்த அடி வயிற்றுல இருந்து வலி வருது, அடி வயிற்றுல இருந்து எரிச்சல் வருது, இவனை எப்படியாவது காலி பண்ணிடலாம்னு நினைச்சா அடுத்தும் மறுபடியும் வந்து நான் வருவேன், நிற்பேன், அரசியல்ல வந்து சாதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இவ்வளவு நாள் இவரை நம்ம முட்டாள் நினைச்சிட்டு இருந்தோம், இனி அவரை ஒரு ஒரு கொடூரமான வில்லன் மாதிரி, ஒரு கொலைகாரம் மாதிரி நம்ம அடையாளப்படுத்தணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்து அப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் அவர் ஒரு கொலைகாரர், கொஞ்சம் கூட ஒரு ஒரு மன வலி இல்லை, வேதனை இல்லை அப்படிங்கிறாங்க. வலி வேதனை இல்லை இருக்குதா இல்லைங்கிறது மக்களுக்கு தெரியும். நீங்க என்னதான் நரேட்டிவை செட் பண்ண பார்த்தாலும் அது ஒண்ணுமே வேலைக்கு ஆகாது. மக்கள் ஒரு பெரிய ஒரு பாண்ட்ல இருக்கிறாங்க, அவர் மேல அளப்பரிய அன்போடு இருக்கிறான். அந்த அன்பை உங்களுடைய அவதூறுகளால் உடைத்து விட முடியாது அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அதான் இன்னும் சில பேர் அவதூறை பத்தி பேசுனீங்க, அவதூறு செய்தி அப்படின்ட்டு, அதனால 30 பேருக்கு மேல வழக்கு பதிவு செய்திருக்கிறது. நான் கேட்கிறேன், முதல்ல 2 தினங்களுக்கு முன்பாக டிஎம்கே மீடியான்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ்புக் பேஜ்ல, திமுக ஆதரவு ஃபேஸ்புக் பேஜ், அதுல விஜய் அவர்கள் ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டுல ரகசிய சந்திப்பு, ஆடிட்டர் குருமூர்த்தியோடு வந்து யோசனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை வெளியிட்டாங்க. அது அந்த இதுல வந்து அந்த ஃபேஸ்புக்ல வந்த செய்தி அடுத்த 2 மணி நேரத்துக்கு அப்புறம் செய்தி ஊடகங்கள்ல வருது. இது அவதூறு இல்லையா? இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான அரசியல். நீங்க மத்தவங்களை பார்த்து அவதூறு புறப்பிட்டாங்க, கான்ஸ்பிரன்ஸ் தியரி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்களை பார்த்து பிளேம் பண்றது, இது அவதூறு கிடையாது. சரி, பாஜகவை சேர்ந்தவர்கள் ஹேமமாலினி தலைமையிலான ஒரு குழு வந்து உண்மை கண்டறியும் குழு வந்து விசாரணை நடத்துது. அந்த விசாரணை நடத்தி அவங்க வந்து சில விஷயங்களை பேசுறாங்க. உடனடியாக பார்த்தீர்களா, பாஜக ஆதரவாக வந்திருக்கிறது, இதுதான் பிஜேபி தான் விஜய் அவர்களை இயக்குகிறது, பிஜேபியினுடைய சப்போர்ட்ல தான் அவர் இருக்கிறார், இப்போ கூட விஜயை வந்து பிஜேபி காப்பாற்றும், அவங்களுக்குள்ளாடி டீல் போட்டாங்க அப்படின்னு பேசுறாங்க. நான் கேட்கிறேன், இதே திமுகவினுடைய எம்பி கனிமொழி ஆபரேஷன் சிந்தூர் அது நியாயமான நடவடிக்கை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாடுகளுக்கும் இதே பிஜேபி எம்பியோட போனாங்களே, நான் கேட்கிறேன், இதே பிஜேபி எம்பியோட போனாங்களே, அப்ப அதை பத்தி பேசுறதுக்கு அவனுக்கு அது திராணி இருக்கா? ஆனா நேரடியா பிஜேபியோடு அவர்கள் எங்களுக்கு ஆதரவா பேசுறாங்கன்னா இங்க நியாயம் இருக்கு, அதனால பேசுறான். திமுகவை வீழ்த்துறதுக்கு இதுவும் ஒரு காரணி அப்படிங்கிறதுனால பேசுறான். நாங்க சொன்னோமா திமுக கூட்டணி, பாஜக அதிமுக நான் கூட்டணியில நாங்க போறோம்னு சொன்னோமா? அவர்களுக்கு இது ஒரு வாய்ப்பு. தமிழ்நாட்டு அரசினுடைய கையாளாகத்தானே இங்க வெளிப்பட்டு இருக்கு. அவன் அரசியல் பேசுறான். இதே இது ஒன்றிய அரசு, அதுல ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா அவர்கள் தவறு செய்திருந்தார்கள், நாங்க விமர்சனம் செய்வோம், திமுக விமர்சனம் செய்யும். அப்ப திமுகவும் தாவேகாவும் கூட்டு சேர்ந்துட்டு சொல்ல முடியுமா? முட்டாள்தனமா இல்ல? முட்டாள்தனமா இல்ல? நீங்க எல்லாம் பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், சமூக ஊடக போராளிகள், அரசியல்வாதின்னு சொல்லி ஊடகங்கள்ல இருந்தும் பேஸ்புக்ல யூடியூப் சேனல் வந்து பேசிட்டு இருக்கீங்களே, வெக்கமா இல்லையா உங்களுக்கு எல்லாம்? அக்கா அருள்மொழி எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ப்ளூ வேவ் கேமுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருந்துச்சு இல்லையா, அதே மாதிரி ஒரு கூட்டம் இவர்களிடமிருந்து பசங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி காப்பாத்தி, எங்களிடமிருந்து காப்பாத்தி யார்கிட்ட கொண்டு ஒப்படைக்க போறீங்க? திமுகவோட ஒப்படைங்க. இவ்வளவு நாள் அங்கதானே இருந்தாங்க, என்ன தமிழ்நாடு அப்படியே மாத்தி போட்டீங்களா, புரட்டி போட்டீங்களா? அப்போ எதையாவது ஒண்ணு பேசணும். அதாவது முதல்ல அவரை வந்து வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாரு, அவர் வந்து வெளியே வந்தா மக்கள் ஆகாது அப்படின்னு சொல்லி அவரை பலவீனப்படுத்தினார்கள். ஆனா அவர் தெளிவா, தளபதி தெளிவா அவ்வளவு தூரம் அவமானப்படுத்தின பிறகும் அவர் அந்த கூட்டம் கூடக்கூடிய விஷயங்கள், சில விஷயங்களுக்கு பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப அவ்வளவு தூரம் அவமானப்பட்டதுக்கு அப்புறம் அவர் அதை பொறுமையா கையாண்டார். ஆனா அரசியல் களம்ங்கிறது எப்பவும் முடியாது, களத்துக்கு வந்தே ஆகணும் அப்படிங்கிற டைம்ல கூட ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து தான் பண்ணாங்க.
விக்கிரவாண்டி மாநாட்டுல அங்க என்ன பிரச்சனை, தண்ணீர் கிடைக்காம போச்சு எல்லாருக்கும், அதனால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சரி, மதுரை மாநாட்டுல அந்த பிரச்சனை இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் தண்ணீர் போகணும்னு பைப் வச்சு, இதுவரையிலும் உலகத்துல எந்த மாநாடுமே இப்படி நடக்காது. பைப் வச்சு எத்தனை கோடி ரூபாய் செலவு தெரியுமா, அந்த தண்ணீர் கொடுத்தாங்க. அங்க கூட முக்தார் மாதிரி புறம்போக்கெல்லாம் போய் தண்ணி வரலன்னு சொல்லிட்டு பிடிச்சி பார்த்தான். அடுத்து சாப்பாடு கிடைக்கலன்னு விக்கிரவாண்டியில பிரச்சனை ஆச்சு. வெளியே அதுக்காக ஒரு கிரவுண்டே போட்டு சாப்பாடு ஒருத்தர் கூட அதிகபட்ச விலைக்கு வைக்கல, அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அந்த இடத்துல கடை போடுறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் மக்களுக்கு வரக்கூடிய எந்த பிரச்சனையுமே வரக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து பண்ணக்கூடிய மனுஷன். இந்த இடத்துல பாதுகாப்பு தானே நாங்க கேட்கிறோம், பெர்மிஷன் இப்படி கேட்கிறோம்ப்பா. பெர்மிஷன், நாங்க இந்த இடத்துல இத்தனை மணிக்கு தலைவர் விஜய் அவர்கள் பேச வருகிறார், அதற்கான உரிய அனுமதியையும் பாதுகாப்பும் அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். பாதுகாப்பு அளிக்க வேண்டியது பொறுப்பு யாருடையது? அப்ப அந்த பாதுகாப்புக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் செய்ய வேண்டியது யார்? நீங்க தானே எழுதியிருக்கீங்க. நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த நிபந்தனைகளுக்கு பின்பற்றவில்லைன்னு சொன்னா எந்த நேரத்திலையும் அந்த நிகழ்ச்சியை நாங்கள் கேன்சல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. அப்ப நீங்க கேன்சல் பண்ணிருக்க வேண்டியதுதானே. விஜய் அவர்கள் லேட்டா வந்துட்டார், அதான் பிரச்சனை. லேட்டா வந்துட்டார், அதான் பிரச்சனை. அவர் 12:30 மணிக்கு சொன்னாரு, ஆனா 7 மணிக்கு வந்தாரு அப்படின்ட்டு. பெர்மிஷன் 3 மணில இருந்து 10 மணி வரைக்கும் கேட்டிருக்காங்க. பொதுவாக செய்தி வெளியிடும் போது இது இயல்பா நானே வந்து கலந்துருக்கிறேன். மு.க. ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினுடைய நிகழ்வு மத்தியானம் 2 மணிக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. போய் நின்னா அவர் வந்தது எத்தனை மணிக்கு தெரியுமா? 7 மணிக்கு தான். இதே நாகர்கோவிலில் நடந்த சம்பவம். இது மட்டும் இல்ல, பல தலைவர்கள் 7 மணிக்கு வரதா சொன்னா 2 மணிக்குனே போட்டுருவாங்க, வருவாங்க. அது இயல்பு. ஏன்னா அப்பதான் முன்கூட்டியே கரெக்டா அந்த டைமுக்கு அடிச்சு புரண்டு வரணும் அப்படிங்கிறது இல்லாம முன்கூட்டியே வந்து ஒரு செட்டில்மெண்ட் ஆகி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த டைமிங்கை வந்து முன்கூட்டியே சொல்றது. இது காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதா? காவல்துறை முதல்ல விஜய் அவருடைய பொதுக்கூட்டத்தை பாக்குறீங்களா? இதுக்கு முன்னாடி எந்த அரசியல் கட்சியினுடைய நிகழ்வுகளையும் பார்த்தது கிடையாது. தலைவர்கள் சொன்ன நேரத்துல நிகழ்ச்சி நடத்த சொன்ன நேரத்துல முடிக்கணும். 10 மணினா 10 மணிக்கு முடிச்சிருக்கணும். ஆனா துவங்கக்கூடிய நேரம் கரெக்டா அந்த டைம் தான் துவங்குவாங்களா? தெரியாதா உங்களுக்கு? அப்புறம் அத ஒரு குழப்பம். அதனாலதான் அப்படின்னு சொன்னா அப்போ நழுவி போறீங்க. காவல்துறையும் அரசும் தமிழ்நாடு அரசும் தனக்கு மேல வரக்கூடிய அந்த பொறுப்பிலிருந்து நழுவி போகிறது. நாங்க வந்து இதுக்கு பின்னாடி சதி இருக்கு, ஆட்கள் இறங்கி புகுந்துட்டாங்க, அடிச்சுட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் இதுல பொறுப்பு 2 சைடுலையும் இருக்குதா? பொறுப்பு 2 சைடு இருக்கு. அதை விட்டுக்கிட்டு ஒரு சைடு மட்டும் பிளேம் பண்ண வேண்டியதனுடைய நோக்கமும் தேவையும் என்ன அப்படின்னு சொன்னா அதுல அரசியல் இருக்கு. அதுல உங்களுக்கு ஒரு அரசியல் லாபம் இருக்கு. அந்த அரசியல் லாபத்தை அடைவதற்கு திமுக முயற்சி செய்துன்னு சொன்னா அதை எதிர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருக்கு. நீங்க என்ன வேணா பண்ணுங்க, அவதூறு பரப்பிட்டான்னு கைது பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. இல்ல சமூகங்களுக்கிடையே குழப்பம் விளைவிக்கிறதுக்காக பேசிட்டாங்க, பண்ணுங்க, கைது பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா உண்மையை சொல்ல வேண்டியதும் உங்களுடைய அயோக்கியத்தனத்தை மக்கள் மத்தியில் வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருக்குன்னா தொடர்ந்து செய்யும். நேத்தைக்கு வரைக்கும் இந்த கூட்டத்தில் வந்திருக்கக்கூடிய எல்லாரையும் அணில்கள் அப்படிங்க, இன்னைக்கு இறந்தவங்கள பொதுமக்கள் அப்படிங்கிறீங்க. அதாவது அவங்களையும் தாவேக்காவை சேர்ந்தவர்களையும் வேற, இறந்தவர்கள் யாருமே தாவேக்கா கிடையாது, இவர்கள் வேற, இவர்கள் கொலைகாரர்கள், இவங்க இறந்தவங்க அப்பாவிகள் அப்படின்னு சொல்லி கொண்டு வரீங்க. அவர்களும் எங்கள்ல உள்ள ஒருத்தங்க தான், அவங்களும் எங்கள்ல உள்ள ஒருத்தங்க தான். உங்களை விட எங்களுக்கு வலி இருக்குடா, உங்களை விட எங்களுக்கு வேதனை இருக்கு. உங்களுக்கு அவங்க எல்லாம் அணில், உங்களுக்கு அவங்க எல்லாம் தற்குறி, எங்களுக்கு அப்படி இல்லை. சொந்தம், எங்களோட ரத்த சொந்தம், எங்களுடைய உறவு, எங்க அண்ணனுங்க மேல மாறாத பாசம் வச்சிருக்கக்கூடிய எங்களுடைய தொப்புள் கொடி உறவுன்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம். நாங்க எல்லாருமே ஒண்ணு. அவர்கள் இழந்தது எங்களுக்கு தான் அதிக வேதனை. உங்களுக்கெல்லாம் அரசியல் செய்வதற்கான ஒரு காரணி, ஒரு துருப்பு சீட்டு, அரசியல் செய்வதற்கு ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு. எங்களுக்கு அது வலி, எங்களுக்கு அது வேதனை, எங்களுக்கு அது இழப்பு. இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு மனோரீதியா எங்களை தாக்குவதற்கு முயற்சி பண்றீங்க. ஒரு பக்கத்துல காவல்துறை, ஒரு பக்கத்துல மீடியா, அதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு போலியான நெரேட்டிவை செட் பண்றது. இன்னொரு பக்கத்துல எங்களுக்கு எதிராக மனோரீதியா எங்களை பலவீனப்படுத்தணும், அரசியல் ரீதியா பலவீனப்படுத்தணும், உங்களுடைய அரசியல் தந்திர விளையாட்டுகளை நடத்துறீங்க. ஒரு பாட்சாயும் பலிக்காது. நான் சொல்றேன், தளபதி எந்த மைண்ட் செட்ல வந்தாலும் தெரியல, நாங்க தெளிவா தான் வந்தோம். எங்களுக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நாங்க வந்து கோடி கோடியா சொத்து சேர்த்துட்டு வரல, பெரிய கார் பங்களாவா வாழணும், பெரிய அரசியல் அதிகாரத்தை அடைந்து விட்டு பெரிய செல்வ செழிப்போட வாழணும்னு எந்த விதமான நோக்கமும் இல்லாம தான் நாங்க அரசியல் வந்திருக்கிறோம். மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற அரசியலுக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் இந்த மக்கள் மத்தியில ஜெயிச்சா மக்களுக்கு நன்மை, நல்லது நடக்கும். தோத்தா அஸ் யூஷுவலா என்ன நடக்குதோ அதான் நடக்கும். அதனால எங்களுக்கு இழப்பதற்கு எதுவுமே இல்லை. நாங்கள் தெளிவா தான் அரசியல் களத்துல இருக்கிறோம். நீங்க தாண்டா எங்களை தற்கூரி நினைச்சுக்கிட்டு தோத்து போயிட்டு இருக்கீங்க. நீங்க தாண்டா தற்கூரி.
நீங்க தான் தற்குறி. அது உங்களுக்கு இப்ப வெளிப்பட்டிருக்கும். நீங்க வந்து ஏதோ சின்ன பசங்க, விஜய் அவர் சினிமால இருந்தாரு, அவரு பெரிய அனுபவம் கிடையாது, இந்த ஒரு பிரச்சனை வந்த உடனே இதை வச்சு அப்படியே பயமுறுத்தி அப்படியே அவருடைய பொதுச் செயலாளர் மேல, மாவட்ட செயலாளர் மேல, முதல்வர் மேல வழக்கெல்லாம் போட்டு அவங்க அப்படியே இது பண்ணி ஒழிச்சு விட்டலாம் நினைச்சீங்க. ஒண்ணும் நடக்காது. மறுபடியும் இதை விடவும் வீரியமா அரசியல் களத்துல நிற்போம், மக்களுக்கான சேவையை செய்வோம். நாங்கள் எங்களுடைய நோக்கம் நிறைவேறும், அதற்காக உழைப்போம். அதை எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க எத்தனை பேர் ஒன்று சேர்ந்தாலும் சரி, எத்தனை பேர் கூட்டு சேர்ந்தாலும் சரி, எத்தனை பேர் அவதூறு பரப்பினாலும் சரி, அதை எதிர்கொள்வதற்கான தகுதியும் திராணியும் எங்களிடம் இருக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அன்பார்ந்த சகோதரர்களை, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.